நெல்லையில் அரசு பொருட்காட்சி தொடங்கியது. இதனை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்து பார்வையிட்டார். நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை எதிரில் அரசு பொருட்காட்சி அமைக்கப்பட்டது. அதன் தொடக்க விழா நேற்று மாலையில் நடந்தது. மாவட்ட கலெக்டர் சுகுமார் தலைமை தாங்கினார். மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், ஆணையாளர் மோனிகா ராணா, துணை மேயர் KR ராஜு, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ், கிறிஸ்தவ தேவாலய உபதேசியர்கள், பணியாளர்கள், நலவாரிய தலைவர்கள் விஜிலா சத்யானந்த் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு பொருட்காட்சியை திறந்து வைத்தார். அங்கு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் சார்பில் 32 அரங்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இவற்றை சபாநாயகர் பார்வையிட்டார். காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட அரங்கில் உள்ள நவீன துப்பாக்கிகளை எடுத்து பார்த்தார். பின்னர் சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது: குடிநீர் திட்ட பணிகள் ராதாபுரம், வள்ளியூர், நாங்குநேரி, களக்காடு, பாளையங்கோட்டை, சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 831 ஊரக குடியிருப்புகளுக்கு ரூபாய் 605.75 கோடி மதிப்பீட்டில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள், 7 பேரூராட்சிகள் மற்றும் களக்காடு நகராட்சிகளில் ரூபாய் 423 கோடியில் அனைத்து வீடுகளுக்கு தாமிரபரணி குடிநீர் வழங்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியில் அனைத்து துறைகளையும் மேம்படுத்தி பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அரசு பொருட்காட்சியின் வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக 1194 பயனாளிகளுக்கு சுமார் ரூபாய் 2,74,00,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் வழங்கினார். செய்தி மக்கள் தொடர்பு தமிழ் செல்வராஜ், உதவி துறை இணை இயக்குனர் கலெக்டர் தேவ லேந்து, ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 45 நாட்கள் நடைபெறுகிறது அரசு பொருட்காட்சி. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை பொருட்காட்சியை பார்வையிடலாம். கனகமணி